வழி வேண்டாம் செய்ய குடும்பம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் இந்த 16 வருடம் என்னென்ன தேவையோ கொடுக்குற வந்து திருக்குறள் சென்னையில் 51,000 ரூபாய் நிதி தனி வெளியாக கட்டியும் போது சந்தர்ப்பம் 50,000 எங்களுக்கு கொடுத்து தனியாக நாங்கள் செய்கிறதை கூட செய்யணும். 51,000 ரூபாய் போட்டாங்க. மந்திரம் சொல்றது கட்டிங்க கொடுக்குறாங்க. 60,000 ரூபாய் இந்த பணத்தை எடுக்காமல் ஒவ்வொரு நாளும் வேண்டியவர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பெரிய ஆரோக்கியமான ஆப்பிண்டியா கிட்ட வைங்க, கிட்ட வைங்க. கொஞ்சம் லேசாக மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. சரியா போ. அவருக்கு ஸ்பீக் கேட்டால் தான் அது நல்லா இருக்கும். சன்னியாசனா இப்போ பணக்காரியாக சன்னியாசி தான் பணக்காரி. காட்டில் பார்க்குறோம் பணக்காரியாக சாமியாக தான் பணக்காரி. எவ்வளோ பணம் நீங்கள் ஒருத்தர் குடி குடியாக பார்க்குறோம்.
வந்து மாறுபாடா முதலிருந்தே வந்து முன்னாடி கூட 25 ரூபா பணம் என்ன சொல்லாரு நாய்க்கு பணம் அது நிச்சயம் இல்லாமல் பெறுவாங்க. அவன் எந்த விஷயம் பெறுவாங்க இல்லை பால் குடிக்கும் போது சாப்பிட பயன்படுத்துகிறாங்க, சரீரத்தில் கொடுத்து பயன்படுத்துகிறாங்க. இதுவே இச்சனாலும் அழகாக பெறுவாங்க. வாழ்ந்தும்போது அவரோட அடையாளம் ஒரே ஒரு மாதம் எதுக்காக மாறும் எவ்வளோ பூஜை தான் வருவோம் எடுக்கிறோம் அவங்ககிட்ட நானும் எதிர்பார்க்கறேன் ஏற்கனவே எதிர்பார்க்கலாம் நிறைய எதிர்பார்க்குறேன். நான் கண்ணை விடலாம் இல்லையா கண்ணை விட்டா என்ன எதிர்பார்ப்பான் இறக்கம் எதிர்பார்ப்பான். ஆனால் இறக்கம் தான் எதிர்பார்க்கலாம். இறக்கமாக இருந்தால் போகிறோம் அது கிடைக்கும் தொடர்ந்து செய்வான்டான்னு சொல்லி உத்தியோகம் சொன்ன பாருங்க வேறு மார்க்கமே இல்லைங்கிற விடலை. யார் வந்து இறக்கம் இல்லாமல் கொஞ்சம் கடுமையாக தான் பேசுகிறேன். நான் சொல்லி மனுஷனே எல்லாம் நான் சொல்லி அனுப்பா யாராக இருந்தாலும் யார் போனாலும் சாப்பிட்றாங்க அவ்வளோ இறக்குறாங்க. அவர் செய்கிற பூஜையை இல்லை பூஜை வந்து பிரயோஜனம் இல்லை. சொல்லால் தர்மத்தில் பண்ணுவேன் சொல்லாமே விரதமான கொண்டாடவே தள்ளாங்க எல்லாம் யார் விரதம் வருதுன்னா அவனை சொல்ல மாட்டான். நம்ம என்னமோ வருதுன்னு பாருங்க வேலை செய்யாமல் அதை பண்ணுறது போலியா அதில் வருது இல்லை சொல்லாமே தான் வரும். அதுக்கு யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க அண்ணன் தள்ளதில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரே முறையில் தள்ளாதாரே தருவாங்க யார் விட அவங்க அண்ணன் தள்ளுவாங்க. அப்போ இந்த நிலைக்கு இருக்குன்னா யார் மாமிசம் சாப்பிட்றாங்களோ என்ன பூஜை பண்ணாலும் கொடுக்கணும் இல்லை அவர் கொடுத்தது இல்லை. ஏன்னா அடுத்த ஒரே வழி நாம் இறக்கலாம் இருக்கிறது தான் விஜயானம் பண்ணலாம். விஜயானம் பண்ணும்பொழுது பெருமாள் வார்த்தைகளில் என்ன சொல்கிறாங்க விஜயானத்தை உண்மையாக கடைப்பிடிக்கிறவனுக்கு வெயில் வந்து சுடாதுங்கிறார். வெயில் வந்து சுடாது மழை வந்து காலம் தலை சுடாது. அவங்க நிலத்தில் முயற்சினாமே விளைச்சல் பெருகும் இப்போ சந்தான விருதி உண்டாகும். எந்த முறையும் இருக்காது எனக்கு எந்த போகிறது ஆன்லைன் பிள்ளையார் அது வந்து புரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் வேலை என்ன எல்லாம் படியால் தான் வேலை இல்லையா எல்லாம் படியால் செய்யலாம். நாம் வந்து 10 பேர் சாப்பாடு போட வச்சுருங்க அப்போ அவன் வேலை பங்கு அவன் படி நாம் கொஞ்சம் எடுத்துட்டோம் என்ன வேணாலும் சந்தோஷப்படலாம். நம்ம வேலையை பையன் செய்யலாம் நம்ம சந்தோஷப்படலாம். அதான் பிரயோஜனம் ஒரே இதுமாதிரி கருத்துனாங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். தயவாக இருங்க இறக்கமாக இருங்க ஒட்டாது இறந்து காட்டுங்க இதை காட்டுங்கன்னா அருள் எடுத்துடலாம். அவருக்கு என்ன சொன்னாங்க அவர் செஞ்சாங்க. அந்த தயவில் கூட பசி தான் பயங்கரமான கொடுமை. இதுவரையும் வந்து யாரும் அப்படி சொல்ல அருளாரெல்லாம் நான் குழந்தைங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க முக்தி வேணும் மோட்சம் வேணும் ஒரு பாண்டவனை தவிர இந்த மக்கள்லாம் பசி துடிக்கிறாங்களேன்னு சொல்லி யாருக்கும் அவரை எதிர்பார்க்கல. ஒருத்தரம் பார்த்தேன் பயில் கொடி இதெல்லாம் பாருங்க ஒன்றரை பக்கம் இல்லை பசி வந்தெல்லாம் பார்த்து வேலை வந்து விளக்குறாங்க. அதனால் நம்ம இறக்கம் காட்டும் பொழுது மற்ற பசியில் வரும்பொழுது நம்ம தர்மம் பண்ணுறோம் காசுக்கு அது கொடுக்குறோம். அது மெக்கானிக்க தரதில்லை. பசியில் வரும்பொழுது என்ன பாடுபட்டாங்க ஒரு நாள் பசியாக இருந்தாலும் சரி அவங்க வேலையை உணர்ந்து நம்ம இறந்து காட்டும் பொழுது அந்த வேலையை உணர்ந்தா நம்ம யோகி ஆகிறோம். அவன் சாப்பாடு போட்டு அவன் சாப்பிடாம பாருங்க அந்த சாப்பிட அது வந்து ஆதரவு வேலைகள் எனக்கு தான் சொல்ல இல்லை அது பிறகு சொல்லுறாங்க சொன்னா கொஞ்சம் பிள்ளை என்ன பண்ணுறா படம் அதெல்லாம் இல்லை. ஐயா சொல்றது உண்மையிலேயே ஆதரவு வேலைகள் வெளியில்லாத வேலைகள் அவன் சாப்பாடு போடுவோம் அவன் சாப்பிடாம அவசரமாக சாப்பிடுவோம் உடம்பு சாப்பாடு போடுவோம் சாதம் போடுவோம் சாம்பார் இருந்ததுல அங்கே தின்னுவாங்க என்னையா அவனுக்கு ஆத்திரம் அவன் எம்பஞ்சு அரைச்சிங்க அப்படிமா அவன் வந்து பசிச்சு தெரியாது. அந்த மாதிரி ஏழை போடும்போது அப்படி அது போயிட்டு நான் பார்க்குற மாதிரி அப்போ நம்ம ஞானியாகிட்டோம் அவனுக்கே நாம் கடவுளை பசி வேறு ஆளாமல் போது சாப்பிட போனாங்க என்னையா தேவை கையெழுத்து போகலாம் தெரியுமே. அதனால் இன்னொன்று சரி ஏன் சொன்னாங்க இறக்க இருந்தது நம்மகிட்ட இப்போ ஐயா ஒழுக்கம் இல்லை இந்தியில் ஒழுக்கம் இல்லை
ஒழுக்கத்தினால அண்ணாவில் வந்து கருணையாக பாரு, கோபமாக பார்க்காது. தாயார் நீயும் அர்த்தம் பேசணும், கோபமாக பேசாது. யாரும் சொல்லும்போது தயவாக சொல்லு. இதான் சொல்கிறேன் இல்லையா, ஒழுங்கு தனித்தனி நீங்கள் பிரிண்ட் பண்ண வேண்டாம். அவன் தயவு வச்சுங்க, இதெல்லாம் தானாக வரும். தயவு இருந்தால் உங்களால் வேகமாக பொறுமையாக பார்க்க முடியாது. தயவு இருந்தால் வேகமாக பேச முடியாது. தயவு தப்பாக சொல்ல முடியாது. எல்லா ஒழுங்கும் தயவு வந்துடுங்க. அப்புறம் தயவு தயவு சொல்ல பாருங்க, எளிமையான வழி, அருமையான எதுவுமே தெரியல, கொஞ்சம் சந்தோஷம். நம்ம தயவு பண்ண வச்சுங்களேன், அவங்களை வந்து அது பண்ணிடலாம். கொஞ்சம் எதிர்பார்க்க மாட்டான். எனக்கு கஷ்டம் வரும்போது அதுக்கு சந்தோஷமாக பண்ணுவேன், மகிழ்ச்சியாக வாழும். என்னுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தயவு தான் ஆதாரம். பெருமாள் பார்க்கும்போது 4 பாயிண்ட் பார்த்தேன். முதல்ல இல்லைன்னா பொருளாதாரம் வணங்காது வணங்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே தான் பண்ண முடியாது. பொருளாதாரம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். உபயோக வைக்காத, பணத்தை வைக்காத, அஞ்சல் படிக்காத, ஆனால் இங்கே தான் பண்ண முடியாது. அதனால் நான் பார்த்தேன், பெருமாள் எழுதுறாங்களே, ஐயா வந்து ஒன்று இருக்கிற ஏன் பாட்டு எழுதுறாங்க. வேளாண் மலையாளம்னா வந்து திருவாரூர் பிரிக்கிறாங்க, மாதம் பிரித்தாங்க. பிறகு என்ன சொல்லுவாங்க பெருமாள் வந்து, நாளைக்கு வார்த்தையெல்லாம் நாயகத்தன் வார்த்தை நம்பி விடுவாங்க. வார்த்தையெல்லாம் என் வார்த்தை இல்லை, நாளைக்கு வார்த்தையெல்லாம் நாயகத்தன் வார்த்தையை நம்பிக்கணும் நம்மளுங்க. மாட்ட வார்த்தைகளும் நம்ம இன்னொன்று உங்களுக்கு 5 தடவை இருப்பாரு, ஒரு பாட்டை படிச்சு பாருங்க, மனம் எப்படி உருவம் தெரியுமா? அதுதான் கண்டாரு. நான் கல்லாநாயகன் படிக்கல, என்னை காக்கும் தாய் நீ, காப்பாற்றுற தாய் உலகமாக சொல்லிட்டேன். நடுவுக்கு வந்து வைக்குவோம், ஒரு பழி வரும், மிரட்டாரு, பழி வரும், அதை கொடுத்துருவார், மிரட்டுறாரு, கெஞ்சுறாரு, எப்படிலாம் ஆண்டவர் பண்ணிட்டு சொல்றாரு. அதனால் நம்ம வந்து அதாவது நிறைய என்னன்னு சொன்னால் லேசாக இல்லை. இப்போ வந்து பெருமாள் பாருங்க, அதே சில என்ன சொல்கிறாங்க, முதல்ல பக்தி வணங்குறாங்க பாருங்க. பக்தி அன்பால் படிச்சு 4 பாயிண்ட் இருக்கு. பக்தி, தயவு, ஒழுக்கம், தவம். 4 நீங்கள் ஐயா நிறைய அடைஞ்சிடலாம். ஐயா அடைஞ்ச பேர் சொல்லி யாரும் அடையலை. 4 யாரும் பிடிக்கல, யாரும் 4 யாரும் பிடிக்கல. சிலர் சொன்னாங்க ஜோதி போகிறோம் தாங்க வேண்டாங்கிறாங்க, தான் வேணாம் சொல்லிட்டாங்க. குடம் என்ன ஆகும்? குடம் மாறாது. அதனால் தவம் வேணாங்கிறாங்க. தாம் போட வச்சு வரணும்னா அவங்க தாம் மாதம் பண்ணுவாங்க. தப்பு 4 நமக்கு ஆத்மா வரணும். வரும் பொழுது பக்தி என்ன பண்ணணும் இல்லையா? அதான் எனக்கு நல்ல என்ன பெருமாள் என்ன பண்ணுறாங்க, பாட்டு நிறைய வேலை பாட்டு கொடுக்குறாங்க. பாட்டு யாரும் ஆகும் அப்படி சொல்லுங்க. பெருமாள் தூங்கியிருந்தாராம், ஆடை வந்து அவர் எழுப்பி அவனே யோஜனை நலிஞ்ச மாதிரியே செய்யலாம். யோஜனை பண்ணா நலிச்சு போகாதே செஞ்சிடலாம். பெருமாள் தாமன் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய 12 வயசு தாமன் ஆரம்பிக்கிறாங்க. தாமட்டாக போடுறோம். ஆயிரக்கணக்கான பாட்டு நான் தாமனே படைக்கிறேன். தாமனால என்ன இருக்குன்னா, தேவன் வந்து தாத்தா ஒட்டு வந்து பாருங்க, ஒட்டு வந்து ஒரு தேவத்தை மாற்றுவோம், சுத்தமாக மாற்றி சொல்லுவாங்க. சுத்தமாக என்னென்ன வேலை விடாது, சுத்தம் வந்துச்சுன்னா வேலை விடாது, மனதெல்லாம் கிடையாது, வேலை கிடையாது, இன்னொரு கிடையாது. வயசு வந்து 12 வயசு பருவம் அப்படிங்கிற அவர் வந்து மெட்ராஸில் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோ, பழைய ஸ்டுடியோ மாசிராமலிங்கர் வந்து பல போட்டோ எடுக்கிறார். 9 ரூபா சொல்லி எடுக்காரு, சொன்னாங்க போட விடாது. இதெல்லாம் தேவை வந்து நிறைய விழா போச்சு. அதனால விடாது ஆதாரம் இது ஆதாரம் இன்னும் அடைஞ்சாராங்கிறது ஆதாரம்னால அவர் போட்ட பில்லை பாருங்க. வேறு உள்ள பார்த்தீங்கன்னா தேர்தல் முகம் ஒரே மாதிரி, எல்லா படம் ஒரே மாதிரி இருக்கும், நாகசுரமும் ஒரே மாதிரி இருக்கும். வல்லார முகம் மாத்திரம் படத்தோட மாதிரி இருப்பாரு. ஏன் தெரியுமா? அவங்க ஒரிஜினல் போட்டோ கிடைக்கிறேன் ஆதாரம், அடைஞ்சாலும் ஆதாரம் அதுதான் புரணதேவம் இருப்பாங்க. அது தேவை தவத்தில் மாறுது. புரணதேவம் என்னென்ன சுத்தம் தோன்றும் பிடிபடும். ஆனால் புரணதேவம் தோன்றும் பிடிபடாது. பார்க்கலாம், பிடிக்க முடியாது. வடகை இல்லையா, எரியில் பார்க்கணும் இல்லையா, அது மாதிரி அவனுக்கு தேவை. அது ஞானதேவம். ஞானதேவம் என்னாகும்,
தோன்றியும் தோன்றாமல் இருக்கு தேவை இருக்கும், தோன்றியும் இருக்கும் தோன்றாமல் இருக்கும். இதுதான் பாரு ஆளலாம். அப்புறம் இருப்பார். இது வந்து 1974 ஐயா மறைஞ்சான்னு வரலாறு படிக்கலாம். அது 1970 ஐயா மறைஞ்சார். 1970 ஏப்ரல் வந்து ஐயா மறைஞ்சார். வேலை சென்னை இருக்கார். ஆனந்தார் சன்னால கண்ணு நடத்துறார். வேலை கடிதம் இல்லை. நம்ம கணிதாரம் எங்கள் ஊரில் இருக்கு. ஐயா அவர் எங்கள் ஊரில் இங்கே வருகின்றவர்கள் பலதான் பேசுகிறார்கள். சுமாராக இருக்கிறது, அந்த சிக்கன் இருக்கிறது. ஐயா காணும். அப்போ ஆனால் பதில் வந்து ஐயா அறிவு வருது. நான் வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாம் நன்மைகள் சத்தியம் கிடைக்கும். நான் சமீபத்தான வெளிப்படுகிறேன். 5 நாள் அறிவு அக்டோபர் மாதம் உட்காந்து இந்த மாதிரி அடிக்க ஐயா வந்து அடிக்க மறைஞ்சிடுவார், மறைஞ்சி விடுவார். அதாவது அதை நல்லதான் பரிசு பண்ணிப்பாங்க. அவர் தொடர் வெள்ளியாகவும் தங்கமாகவும் சொல்லுவாங்க. அதனால் ரத்தனம் எல்லாரும் கிடையாது. தங்கம் வரைகிறது, வெள்ளி வரைகிறது 2 பேர், கலாச்சாரம் பேர் விட்டு கூட்டு அனுப்பிடுவார். நகை ஆச்சரிய நகை செஞ்சார், அதுக்கு வரைகிறதுலாம் அவர் செஞ்சார் பாருங்க. தனது மாற்றணும் செக் பண்ணி பார்த்துக்கிறார். அதான் அது வந்து நடுவச்சாலைக்கு கரெக்டாக செக் பண்ண வராது, தங்கம் வராது இல்லையா, செக் பண்ண வராது. அவர் அரை வயசு வந்து 1 மணி நேரம் மடைத்தார். ஃபுல்லாக செக் பண்ணாங்க தருவத்தார். இதெல்லாம் செய்கிறாரு. கரெக்டாக வந்து வாங்கி செஞ்சுருப்பாரு. வெள்ளாரம் வாங்கி செஞ்சுருப்பார். வெள்ளி பொண்ணு போட்டுருவோம். தங்கையில் ஒட்டிகிட்டே அவர் போய் உள்ள செக் பண்ணி உள்ளே வராங்க. அது கொடுக்குறாரு தங்கமாக இருக்குது. தங்கத்தில் உள்ளே தடாதான் எதுவுமே பண்ணுறாங்க. அது கொண்டு தங்கம் வச்சு மாற்று உடம்பு. அதே மாதிரி மனைவி தங்கம் வந்த உடனே மனைவி வீட்டு வந்து பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து சிறப்பு கொடுக்குறாங்க. கண்களுக்கு தோன்றாமல் அடிக்கடி மறைந்து விடுவது. அதனால் அவர் என்ன ஒன்றும் தெரியாதுன்னு இல்லை. இப்போ அவர் கேட்டு இருக்கோம் காணாமல் இல்லையா வேலை ஐயா வந்த உடனே உடனே எங்கேயா போயிருந்தோம் இல்லை அங்கே உடம்பு இல்லை கேட்டு இருந்து நம்ம நல்லா இருக்கோம். நம்மளும் பாவம் மறைஞ்சால் இல்லை ஞானகத்தில் ஐயா மறைஞ்சாங்க. இதுதான் கடைசியில் ஐயா மறைஞ்சாங்க. என்ன கூட அப்போ கூட உள்ளே போனாங்க, சாதிட்டாங்க, இல்லை இவங்க சாதிட்டாங்க. அவ்வளோதான். அப்புறம் கணக்கு வந்து தமிழ் வராரு. ஒன்றும் இல்லை. அவர் கருத்து வெளியில்லை. நான் கருத்து வந்து பார்த்தோம் உள்ள ஒன்றும் இல்லை. போடுங்க டிஸ்டர்பியர்ட் அது என்ன அர்த்தம்? தமிழில் மறைவினால் அர்த்தம் தப்பாக இருக்குது. இங்கிலீஷில் டிஸ்டர்பியர்ட் படம் அதனால் பருவம் வந்து இதில் ஆரம்பிட்டாங்க இல்லையா? இப்போ இது வந்து உங்களுக்கு என்ன ரெக்கார்டு ஒன்றுன்னா சட்டப்படி சொல்லணும். இப்போ நான் இருக்கேன், எங்கள் அப்பா இறந்து விடாச்சு நான் உள்ள லீவ் சொன்னா புத்தகம் அன்றைக்கி நம்ம காணா போயிட்டாங்க. 7 வருஷம் நான் சட்டப்படி காணா போயிட்டாங்கன்னா 7 வருஷம் நம்ம காத்துனா அந்த அவரு இப்போ காணா போயிட்டாங்க இல்லையா? 100 யாரும் அவங்க பதிவு பிடிச்சிருக்காரு. அவ்வளோ வரி ஒன்றும் இல்லை. 7 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. 274 ஐயா மறைஞ்சது. 280 அக்டோபர் மாதம் அடிக்கப்பட்டாங்க. ராமலிங்க பரதேசி என்பவர் அந்த 6 ஆண்டுகளாக வைரத்தில் வெளிப்படையாமையார் கொண்டு வந்தேன். அந்த நிலைமை குறித்து வருகிறது. 7 நாள் ஏன் நினைக்கிறோம் அதுக்கு ஆட்சியம் வந்துருக்கோம். 4 பேரும் ஆட்சியம் வந்தார். வருவார் எழுத்து முடிஞ்ச பிறகு மார்ச் மாதம் கவர்மெண்ட் 7 பேர் நான் பாருங்க ஐயா மறைஞ்சு அதை ரெக்கார்ட் கொடுத்துருக்கலாம். லாபம் ஐயா மறைஞ்ச உடனே அப்புறம் அவன் என்ன தெரிஞ்சவங்க திருமணம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தேவையான வரேன் அது ஒன்றும் ஆகலை. பேரில் சுப்ரீம் நேரங்களா சில பேர் சொல்கிறாங்க கேவலம் வச்சு நாளைக்கு டைம் இல்லை வள்ளலார் எல்லோட புரிஞ்சோண்டா அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா? வள்ளலார் சொல்ல உண்மை எப்போ தெரியாதுங்களா? கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு விளக்க வெளியே வச்சு இந்த தீபம் முன்னிலையில் இருந்ததில்லை கடவுளாக பாவித்து ஞானசேரி பண்ண சொல்லி தேவாரம் செய்யுங்கள். அந்த கடவுள் இருக்கிறேன் எல்லாரும் புது விடையும் சொல்கிறார். இது உள்ள வராது. ஏன் சொன்னார் தெரியுமா? அவன் எவ்வளோ சொன்னாலும் இந்த மாதிரி கேட்க மாட்டேங்கிறாங்க. உள்ள நுழைஞ்சா ஒரு சுத்தமான அந்த பேர் உள்ள புதுன்னு இல்லை கார்த்திகை சொன்னது. ஆனால் அவன் வடிவில் இருக்கார்.
அவங்க வெளியே இருந்தார். அப்புறம் டைம் வந்து பண்ணி விட போகிறாங்க. காய்ச்சல் கலந்துருந்தாருன்னா டைம் வந்து போக முடியாது. 4 மாதம் வெளியே இருக்கார். என்னோட கலந்துல சொன்னது கார்த்திகை மாதம் டைம் வந்தால் விட போகிறார். இந்த புது அர்ஜென்ட் என்ன பண்ணலாம், காற்று வந்து அவரை உடனே பூந்து விழுது இல்லை, அது மேலே போட்டான். டைம் வந்து எல்லாம் கீழே போட்டான், ஒரே மீதில் போட்டான். படிக்கிறாங்க பட்டுட்டு அவர் அவளை பூந்துலாம் போய் கேட்கணும். ஸோ எல்லோரும் எல்லாரும் பூந்துக்கல, இல்லை நம்ம உடனே பூந்துட்டாருன்னா நான் நல்லா வளராமல் இருப்போம். அவர் வந்து நல்லா இருந்தோம், நல்லா வளராக இருப்போம். எல்லோரும் பூந்துட்டாருன்னு சொன்னால் அப்போ என்ன பூந்துறாரா, அப்புறம் எவ்வளோ பூந்துறாரா, நம்மளை எப்படி இருக்கும் நம்மளும் பூந்துட்டாரா? அப்போ பூந்தெல்லாம் செத்து போகிறாங்க, அப்புறம் செத்து போகிறாரா? எல்லாம் யாரும் பூந்து அவரும் இருக்கிறவங்க வச்சுங்க, எல்லாம் யாரும் பூந்துடல ஒரு பாயிண்ட். எல்லா பையன் வந்து அவர் அணுவாக மாறி புலம்போல படையிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் பேசுகிறார். அதுவும் இந்த பேர் தெரியுமா, பெருமான் வந்து என் தேவை எதெல்லாம் அழியாதுங்கிறார். காற்றால் பாட்டுக்கும் காற்றாலே பொழியாலே கனலாலே குடலாலே கதிராதியாலே கூட்டாலே பிடியாலே பல கலியாலே கோடாலே கிழதாலே எதனாலையும் அழியாத முயல்கள் அவன் விளைந்து அர்த்தாங்க. எதனால அழியாத நான் பெற்றுக்கிறேன், மழை யாக்கு பெற்றுக்கிறேன். அந்த பெருமாள் தேவை அழியாதாகும். அதுதான் மாறி வச்சு சொன்ன என்ன ஆகும், உடம்பு வச்சு செய்யறதுல யாருக்காவது மரணம் வந்து உடம்பு உயிர் பிரிஞ்சா உயிரானது அதான் என்ன செஞ்சா வேலைக்கு பிற எடுக்கணும். ஐயா உடம்பு 200 போயிடுச்சுன்னா உயிர் வந்து வெளியே பிற எடுக்கணும். அதனால் ஐயா உடம்பு 200 போகிறேன் ஜோலியாக இருந்தாங்க. வந்து ஐயா ஜோலி ஆகிட்டா இருக்கிறாங்க இல்லையா? அது ஜோலி ஆனது அப்போ இல்லை, 24 வருஷம் முன்னாடியே ஆனந்தம் தலைநமாக இருங்க. அதாவது எல்லாரும் அடையாளம் ஆனந்தம் தேடி போனாங்க. ஆனந்தம் என்ன பண்ணலாம், இவரை தேடி வந்தான். இவரை தேடி வந்து இவர் கொடுக்கல விட்டுவிடல, மனிதன் நுழைஞ்சான், உடம்பு நுழைஞ்சான், உடம்பு நுழைஞ்சான் இல்லையா? பாட்டுக்கு பாடுறது இல்லையா? பாட்டு டைம் பாட்டு சொல்கிறாங்க. வாங்கிக்கல ஆணை உடம்பு நுழைஞ்சான். ஆணை உடம்பு நுழைஞ்சு எங்கே இருந்தான், உடம்பு கலந்தான். இப்போ என்ன நான் வந்து யார் இருந்தாலே அப்பா என்னை எழுத்து அடிச்சு அடிச்சுட்டான். 5 வயதில் 5 ஜோதி ஆகிட்டார். எப்போ 70 ஆகிட்டார். முழுமை ஆகலை, முன்னாடி ஆண்டர் ஆகிட்டார். உடனே அதாவது அவர் எல்லாரும் அதெல்லாம் சொல்லாரு. தந்தையை பதிவு பண்ணிங்க என்ன பண்ணாலும் செங்கோலை வரலான்னு விட்டான். செங்கோல் இல்லை இல்லை ஆற்று ராஜா செங்கோல் இல்லையா? ஜலதா வந்து தமிழ்நாட்டுக்கு சிங்க செங்கோல் இந்தியாவுக்கு ஆண்டவன் செங்கோல் வைகோல் வந்து என்ன ஐயா சொல்றாரு, தமிழ் தந்தையை செங்கோல் தந்தையை செங்கோல் விட்டாங்க இல்லையா? ஆண்டவன் செங்கோல் வளர்ந்துட்டான். வாட்சி யாரு சொல்லலாம், சிவன் இல்லை தான் உருளை கொடுத்தான், சித்தை கொடுத்தான், தண்ணியை கொடுத்தாங்களே அவனே வந்து கலந்துதான் தண்ணியை கொடுத்தான். அப்போல்லாம் நின்று இருப்போம், இதெல்லாம் இருக்கிறார். அதெல்லாம் எதுவும் வேலை இல்லை, எல்லாம் இதெல்லாம் இருக்கிறார் இல்லையா? சரி, இப்போ கண்ணூர் அடுத்து கட்சியமாக இல்லை, இல்லை ஒளியாக இருந்தாங்க. ஒளியாக இருந்தா இல்லையா? ஒளியாக இல்லை, ஒளிதான் லைட்டு அர்த்தம் வச்சுருக்காங்க. எல்லாரும் லைட்டு பிரகாசம் வச்சுருக்காங்க. ஒளின்னா பிரகாசம் சொன்னால் எந்த வெளிச்சமும் வெளியே தெரியும். நிறுவனம் வெளியும் தெரியும். தமிழ் வார்த்தையில் நிறைய பொருள் உண்டு. வெளிங்கிறதுக்கு வெளிச்சது ஒரு பொருள் இருக்குது. கலாச்சாரம் சின்ன ஆரம்பி வெளிச்சுனா வெளிச்சுமா நல்லா இருக்கும். மற்றவங்க தெரியாமல் ஒழிச்சுக்கிறது அது ஒழிச்சது தேவை. ஒழிச்சாங்க லைட் இல்லை, தெரியாத தேவை. எங்க கருத்துல இல்லை. ஒரு பாட்டு சொல்ல பெருமான் கனவுடைய பட்டம் கழிச்சதுமா கனவுடைய என்ன அர்த்தம்னா நல்லா இருக்கும். வாய்ப்பு வந்து வேற வராது. வாய்ப்பு ஐயா சொல்லுவாங்க பாட்டு சொல்றாரு. கனமடியம்னா நிறைய பணம் கேட்டேன், அடுத்ததான் ஜரக்கட்டு கேட்டது. நிறைய பணம் இருக்கு, நிறைய இருக்கு. நிறைய பார்த்தேன் அடுத்து இதுவாது இருக்குண்டு இதுவாது ஆகலை. ஒழிப்பட அறியுன்னு ஒழிப்பட இல்லையே, ஒழிச்சாது இல்லையா? எது முடிச்சுன்னா அடுத்தது சொன்னாரு தெரியும் ஏமா வருவானே ஒழிச்சு வேண்டாமான்னு ஒழிப்பட வந்து பெருமானே கருத்தாக இருக்கான்.
ஒளிப்படத்தை ஒழிச்சது தான் வேதம். யார் முதல் படுத்துறாரு? நம்ம வாழ்ந்தாங்க மனநிலையில் நிலை ஒற்றவையில் பூந்தளவு இல்லை அவள் பூந்துவங்கிற பாருங்க. அதான் ஒளிப்படம். அந்த ஒளிப்படம் ஒளிஞ்சோம்னா இப்போ கண்களுக்கு தெரியாமல் இந்த ஜாதகம் தான் ஒழிச்சாங்க. பெருமாள் வந்து இருக்கிறாங்க உலகத்துடைய ஜெயத்தை மண்பக்கம் நெருப்ப விடாமல் இன்னைக்கு இருக்கிறோம் வளர்ந்து இப்போ அந்த வேண்டாம் அவர் இருக்காருங்க. நமக்கு என்ன லாபம்? அவர் நினைஞ்சா நம்ம என்ன லாபம்? அவன் கருத்து முடியுமாங்க. என்ன சொல்லுவோம்? உலகில் வீடுகளுக்கு ஜனது இருக்க வேண்டும். யார் சொல்றது? அந்நிய அடைந்து நினைக்கணும். அந்த மாதிரி இடையிலாம் நிலத்தில் ஒத்துழை விளையாடு தான் இருக்கு. அது எந்த விளையாடும் இல்லை. ஆனால் ஒத்துழை தான் ஆண்டவன் ஒத்துழை இருந்தாங்க. ஜனங்கள்லாம் வந்து வேலை செஞ்சு இன்சம் பண்ணாலும் வந்து அறிவிக்கிறாங்க. இடையில நிறைய வந்து அவளுக்கு நீ போய் அந்த இடையெல்லாம் விலைக்கு கொடுக்குறாங்க. விலைக்கு அவருக்கு கஷ்டப்படல. நான் மகிழ்க்கேன் அந்த இடையில வந்து அவங்க போராட்டம் சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லி ஆட்டம் சொல்லலாம். இப்போ நம்ம இடையில வரும்போது எங்கே போகணும்? எல்லாரும் போகணும். போயிடும். அடுத்த வச்சுருந்தாரு. இன்னொரு படம் வச்சுருந்தாரு. எல்லாருக்கும் நிறையா இருந்தேன். எல்லாருக்கும் நிறையா இருந்தேன். நடு கொடுத்து எல்லாம் கிடையாது போய்த்தா இருந்திருக்கான். அவன் கிடையாது தான் ஆண்டவன் விடலை. அதனால கொடுத்துட்டு ஏன் விட்டு ஜனம் துணையாக இருந்தோம். துணையாக விளாண்டு அந்த வேலை பண்ணுங்க. நமக்கு வந்து வல்லாறு வந்து துணையாக இருக்கிறார். அவர் துணையாக விளாடுறாரு. இப்படிப்பட்ட விளாடுறாரு. ஆண்டவராக இருக்கிறாரு. துணையாக இருக்கிறார். எதையெல்லாம் நடந்து அஞ்சாவது நான் இதை படித்த பிறகு ரொம்ப வித்தியாசம் தான். இந்த வரியை படித்த பிறகு பார்த்தேன். நம்ம திருநெல்வேலிக்கு அதிகாரம் அவங்க அது பிள்ளையார் பேர் வேற யாரும் ஏன் போகணும்? அதான் முதல்ல போது அவர் அப்படியே விட்டுட்டார். விளையாட வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் பல தைரியமான சத்தியம் சொன்னேன். சத்தியம் சொன்னேன்னு சொல்லியா? சத்தியம் நான் நம்புறேன். வேலைக்கு போகிறேன். என்ன பண்ணி பண்ணிக்கோ. வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். சொல்லி அதை பிடிச்சிருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துருக்கு. அதாவது இருக்கிறாருங்கிறது உதாரணம் கூட நடந்தது. சின்ன கூட பார்த்துருக்கீங்க. அதாவது நாயனார் நடந்து பண்ணியிருப்பாங்க. ஆழ்வார் நடந்து இல்லையா? அதில் அதிகமாக வாழ்க்கை நிறைய சம்பவம் நடந்திருக்கு. அதே சொல்ல முடியாது. ரொம்ப வேதம்னு சொன்னாங்க. தூங்குறேன் 3 மணி எழுதுவோம்ல. எழுந்து நான் எப்போ 3 மணி வந்து கண்டு போய் கொடுத்தேன். நான் முதல் எழுத முன்னாடி இருந்து ஃப்ரீடம் வருது. சார் எழுதுலையா? சார் எழுதுலையா? வாய்ப்பாக கொடுத்துட்டேன். யாரும் இல்லை. யாரும் இல்லை. சார் அப்படியே பாதிப்பாக நடந்துடுவேன். லேசாக தச்சு தட்டு இவ்வளோ நைஸாக பூ மாதிரி தட்டு எடுத்துருவோம். கொஞ்சம் நம்ம நின்று தட்டி எடுத்துருவோம். இதில் வந்து சாதம் வச்சுருவேன். இந்த சாதம் வச்சுனாலும் பெரிய விஷயம் வருது. உள்ள வந்துருக்கேன். வாழ்க்கையில் நிறைய நடந்துருக்கேன். நான் கிளம்பி வந்து போய் கொண்டு பற்றியெல்லாம் நான் போய் வாரம் போய் கொண்டுருவேன். ஒன்று பண்ணுவேன். எல்லாம் நாம நான் சொல்லலாம். நான் வந்து அக்கௌண்ட் கால் தான் இருக்கேன். என்னை வந்து ஊட்டி நேரத்தை போட்டேன். நேரத்தை வந்து ஊட்டி நேரத்தை போட்டேன். நான் சொன்னேன் சார் நான் மாதம் போயிட்டு வந்தேன் சார். ஊட்டி வந்தால் பண்ண முடியாது. 10 மணி நேரம் வரேன். அப்போ தான் நல்லா இருக்கு வரணும். கால் பண்ணிட்டேன். ஆட்டோ அப்ரூவ் பண்ணி எப்போ அப்படின்னு சார் செக்ஷன் வந்து பார்த்துட்டு டைப்பில் டைப் ஆகுது சார். அவங்களால எடுத்து நேராக சகத்து போனேன். சகத்து 11 மணி கருத்தாங்க. அழுதா சார். நான் கொஞ்சம் பண்ணேன். அப்படி இல்லையா? அது தப்புன்றா யாரும் அழுது நீங்கள் பார்த்த மாதிரியா அழுத ஒரு வேலை இல்லை. பல அவசரம் ஆர்டர் அது நான் டாக்டர் கூட போட்டேன். டாக்டர் என்ன சார் காரணம் பாருங்க சார் காசு இப்போ
பார்க்கல யாரையும் பார்க்கல முதல்ல நான் அழகிறேன் ஆரோக்கியம் பார்த்துருக்கேன் நிறைய அனுபவம் 2 3 அது கொடுத்துருவோம் கூட விடுவோம் 6 மணிக்கு கையில் கிளம்புறோம் 1 நாளைக்கு சென்று விடுவோம் அவங்க ஒருத்தர் வந்து கட்டியில் எதுவும் சாப்பிடுவோம் சார் இல்லை சாப்பிட்டாச்சு பணம் சார் சாப்பிட்டேன் நான் தானே சாப்பிட்டேன் அதாவது மனுஷன் வேணா சார் முடிஞ்சா சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் போக முடியும் ஆனால் சார் சின்ன வாங்கி சாப்பிட்டு போகலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் முதல் படுத்துட்டோம் சாப்பிட முடியாது என்ன வாங்கிட்டு வாங்கி கொடுத்து வண்டியை வச்சுருவோம் கோயில் சாப்பிடணும் நிறைய இது பண்ணலாம் வாங்கி கொடுத்தோம் இது போனோம் செந்தூர் போனது பண்ணி போகிறோம் போய் பண்ண ஏற்பாடு பண்ணிடுவாங்க ஆளை காணும் ஃபோன் பண்ணி என்ன என்னை நாளைக்கு நாளைக்கு நினச்சது சார் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு தான் வர பாய் ரெண்டு தான் வர முடியும் ஜோதி தான் பரவாயில்ல அது பாரு அவங்க இருக்கேன் என்ன பண்ணுறாரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா ஒன்றும் செய்யலை போய் ஏமாந்து போகாத அர்ஜென்ட் வந்து சண்டை கூட கொடுத்தாங்க உண்மை இல்லைங்க நிறைய சொல்கிறேன் ஆமாம் அவ்வளோ அப்படி அதனால வல்லார பிரச்சனால அவர் இருக்கிறாரு அனுப்பிச்சு கூட அனுப்பிச்சு நிறைய நிறைய வல்லார என்ன சொல்லுவாங்க யார் யார் வல்லார கட்டியாக பிடிக்கிறாங்களோ ஆனால் அதான் நான் என்ன சொல்லுவேன் அப்புறம் தான் பிடிச்சிங்க அவர் தான் வணங்குவாங்க அடுத்து என்ன அவங்க உடம்பு மாறும் ஆனால் பக்தி ஐயா இருக்கிறாரு இப்போ கும்பிடுறதெல்லாம் பக்தி இல்லை என் பையன் பார்க்குறோம் ஒரு தேவை உடனே வியாபாரம் நீ கொடுத்தா நான் இருக்கேன் வியாபாரம் பக்தி இல்லை பிச்சை 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 வாங்கிட்டேன் அது பக்தி இல்லை பக்தி ஐயா சொல்லுவார் அவன் மக்கள் உடையவங்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் பக்தி இல்லை இப்போ ஐயா இருக்கார்ல அதான் சொல்கிறார் எல்லாம் கேட்குறாரு ஐயா என்ன துன்பம் வந்தாலும் என்ன பயம் வந்தாலும் யார் அவருங்க இருப்போ உள்ள இருக்காங்க ஐயா நேற்று நைட்ல இருந்து தீயா இருக்கு காய்ச்சல் வீட்டில் ஐயா மேல பாரத நம்ம எந்த இடத்துல நம்ம வராது நம்ம ஐயா இருக்க துணைங்கிற முடிஞ்சிருக்காங்க முடிஞ்ச பக்தி இது நல்லா நடக்கும் அது முடிஞ்சா போகும் நல்லா நடக்கும் எல்லாமே நடக்கும் சொல்லுவா நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் இதெல்லாம் பேசாது விட்டு ஒரு கல்யாணம் பண்ணி என்ன கிளம்புறேன் போய் விட்டு கேட்டா நீங்கள் எங்கள் அப்பா தானே 20 வயசு பொண்ணுங்க குற்றம் போயிட்டே தான் என்ன இருக்கும் பொண்ணு கொடுக்காம கேட்டேன் நான் சொன்னேன் பொறுப்பு எனக்கு இல்லை மேலே வந்து கொடுக்குறேன் மழை வச்சுக்காங்க நான் கேட்பாரு அதை சொல்லுவாரு அங்கே போய் கேட்டேன் அதை கேட்காத அது போய் பொறுப்புக்காயா பேசாச்சே நான் கூட சுற்றிக்கிறானே போய் கேடு எதை கேட்காதுன்னு நான் போயிட்டு நம்பர் வந்ததுலாம் வந்து கொண்டு வராங்க அதுக்கு அங்கே ரொம்ப வந்து டயர்டு அதை பிடிச்சிட்டு வச்சுக்க போராட்டம் நிறைய தடவை அதனால் அண்ணன் வல்லார இடத்துல அறிகிற அவத்தை நம்பிக்கை இருக்காங்க அதான் பக்தி இது பயப்படாதீங்க உள்ள பண்ணி வாட்டமே இருக்கிற உள்ள தலைவர் அவங்க வாட்டம் கிடையாது பக்தி வந்து அவருக்கு பிடிச்ச உடையபடி அப்படியா பக்தி அடுத்து தயவு நான் முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஹெல்ப் பண்ணணும் அவ்வளோ அது தயங்க விடாது கொடுத்து வச்சுருக்கேன் நம்ம 10 நிமிஷம் 100 வரும் நிறைய அனுபவிச்சுனாரு 10 நிமிஷம் 100 வரும் அதான் தயவு வந்து இலக்கு நாடல்ல தயக்கூடாது அப்புறம் முழுக்க தானம் வந்துடும் தவன் ஜனம் பார்த்தீங்கன்னா உடம்பு வாடகை தானம் வந்துடும் தவம்னா 3 ஜபம் தியானம் தவம் ஜபம் வந்து இது உபதேசம் பண்ணுறது நான் நமக்கு அதை சொல்ல அது திருச்சி சொல்கிற உருட்டு போட்டாங்கன்னா ஜபம் ஜபம் பண்ணோம்னா பலன் காஞ்சிங்க ஒரே அளவு கிடைக்காது அதெல்லாம் பிடிக்கிறது இல்லையா என்ன சொல்றாரு ஒரே மனம் கடந்த அரசு 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 எங்கே அரசு பண்ணி வாங்குவோம் மன நடந்த பிள்ளைகள் அரசு பண்ணி வாங்குவோம் மனம் இருந்தால் வராது அதான் ஜபம்னா மனம் இருக்கும் அதனால் ஜபம் இல்லை தியானங்கள் இல்லைங்க குரு எதிரில் பார்த்துட்டு ஒருத்தி ஐயா படம் மூர்த்தி எல்லாம் பார்த்துட்டு
கணவன் உள்ளே கொண்டது தான் தியானம். தியானம் பண்ணாமல் மனசு இருக்கும், இப்போ அதில் கிடைக்காது. தவம் இருந்தாங்க காசு போடுறதில்லை. மனம் இருக்கிறாங்க, நம்ம வந்து எதிரி மனம் தான். இந்த மனதை நிறுத்துற மாதிரி அதான் தவம். தூங்கி இருந்து முடிஞ்ச வேண்டாம் ஒரு இடத்துல வந்துட்டு தூங்கி அதான் ஒரு 4 மணி 4-6 கை வச்சுட்டாரு, மூத்த இருக்கிறார், அமுத காற்று ஞாபகம் இருக்கான் 4-6. அப்போ தூங்கக்கூடாது. 4-6 கூட எழுதணும். எழுத பார்த்து காலி பண்ணணும், எத்தனை கேட்கணும், அப்புறம் ப்ரெஷ் பண்ணணும். நேரம் உட்காந்து உட்காந்து கண்ண முடியல குடும்பத்தில் இன்னும் கவனிக்கணும். மனதை நிறுத்தணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வேண்டாம். மனத்தை இதெல்லாம் நிறுத்தணும். செயல்படாமல் விடக்கூடாது. நிறுத்த பழகணும். உடனே நிறுத்த முடியாது, நிறுத்த முடியாது. நான் ரொம்ப நினைக்கிறேன், நல்ல நிறுத்த முடியாது. நிறுத்த முயற்சி பண்ணணும். நிறுத்த முயற்சி பண்ணோம்னா அதை நிற்க நம்ம உடம்பு ஒட்டுறதுக்கும் அதான் தவம். நிறைய அனுபவம் கிடைக்கும் நமக்கு. அது நீங்கள் வயசு மேலே வச்சுங்க. அப்புறம் கண்ணை பார்த்தீங்கன்னா சவுண்டே கேட்கும். மகளம் காலம் சத்தம் வேணும். சத்தம் வந்து கவனிச்சா போகும். அது ஐயன் சொல்கிறாரு, மயிலாடு கிழமை குலாச்சி பண்ணார் இல்லையா, மயிலாடு கிழமை மயில் வாக்கு சொல்கிறார். வானம் இது மேலே வானம் இல்லை, உடம்புல கால் வந்து மண், வேறு வந்து நீர், இது வந்து நெருப்பு, இது வந்து காற்று, இது ஆகாயம். ஆகாயம் பொருள் வந்து ஆகாயம். மயிலாடுனா மயில் நம்ம ஆடும்போது பாய் வெடிக்கும். இது சிரிப்பு, அது ஆடாது, காலைக்கு ஆடாது. இப்போ விட்டு சிரிப்புன்னா மயிலாடுறது. இப்போ விட்டுன்னா கண்ணு தான் தெரியும். அது கண்ணுக்கு விளையாட்டுல தெரியும். அது வந்து அட்டையை தான். நான் வந்து உட்காந்து பார்க்கும்போது அவன் உட்காந்து கண்ணு உட்காந்து ரெண்டாவது அவனுக்கு அர்த்தம் வந்து அதையும் தெரியும். அது கவனிச்சா போடும். கீழாச்சு தான் பாருங்க, கீழே ஆகும் சவுண்டுகள் இதான் பண்ணுவோம் பண்ணுறேன். பண்ண வச்சுருங்க. சர்வ கொடி அந்த மாதிரி அவ்வளோதான். கொடி கட்டினாங்கல்ல, கொடி கட்டினாங்கல்ல, அந்த கொடி என்ன கொடி ஐயா கொடி மக்கள் மட்டும் படிச்சுவார். என்ன சொல்றாரு, இந்த கொடி உண்மையில் அது உண்மையிலாம் பார்த்து கோடி தான் உண்மையில் என்ன தெரியுமான்னு சொல்றாரு. உண்மையில் இருந்தால் உண்மை கொடி வேறு, கொடி போலி கொடி. உண்மை கொடி என்னென்ன, இப்போ நாவியில் இருக்குது கொடிக்கு ஒரு நாடு இருக்குது. நாடு இருந்தால் ஒரு கவுத்து இருக்குது, ஒரு அறம் 7 இருக்குது. ஒரு அடையாளமாக வெளியில் கொடி இருந்ததில்ல. இந்த 66 ஒன்று இந்த கொடி 64 யாரும் பார்க்கல. அந்த கொடி சுற்றி வந்துடும். அந்த கொடி சுற்றி என்ன சுற்றி வந்தார். அதனால் சண்டை வர நமக்கு மஞ்சள் காலா மஞ்சள் அரையா முருகன் போனா சண்டை வர. அந்த கொடி வந்து அடையாளத்தை ஐயா சொன்னார் தவிர உண்மையாக நான் வளர்ந்தோம். 60 வரணும். இந்த கொடி இருந்தாங்க. நான் பிள்ளைங்க பார்த்தீங்களா, குழந்தை பிறந்தவொடனே கட் பண்ணுறாங்கல்ல, இல்லை கட் பண்ணாங்க, கொடி போட்டாங்களா, இல்லை இல்லை கட் பண்ணாங்க, உள்ள அப்படியே இருக்குது. அந்த கொடி குழந்தையா இருக்கும்போது கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தை வந்து கர்ப்பப்பையில தண்ணி இருக்குது. தண்ணியோட முக்கியத்துவம் இருக்குது. மூச்சோட செஞ்சுக்கிறோம். கருவில் குழந்தை மூச்சோட செஞ்சுக்கிறோம். அது தண்ணியோட இருக்குது. வெளியே வந்த பிறகு இந்த கொடி அதெல்லாம் பாருங்க, அதுதான் முதல் மூச்சு அப்போ தான் உண்டு. அப்போ தான் முதல் மூச்சு விட ஆரம்பிச்சு. 10 மூச்சு அப்போ தான் ஆகுது. 50 மூச்சு விடாது. குழம்புல இருந்து இந்த ரத்தம் வந்து இந்த குழந்தை புள்ளியோட உள்ளே போய் ரத்தம் அப்படியே சுற்றி வந்து மூச்சுலாம் கிடையாது. அதில் உள்ள போது பாருங்க, நரம்பு சொல்லி வருது. இங்கேருந்து 74 நரம்பு நம்ம உடம்புல இருக்குது. எல்லாரும் முகத்தான இதுதான். நரம்பு அப்படியே உடம்புல போய் அடுத்தது இந்த கண்ணு இல்லையா, கண்ணு விழித்திரை சொல்லுவாங்க. திரை வந்து இங்கே தான் இருக்குது. 2 கண்ணாக இருந்தால் கூட இந்த பிம்பம் வந்து இங்கே தான் விழுது. இந்த மூளை நரம்பு போகுது. நீங்கள் வந்து தாமன் மூட்டு தீர்க்கும் போது ஒரு உஷ்ணம் வந்தாச்சுன்னா இந்த உஷ்ணம் வந்து நரம்பு நம்பராக பரவும். 2வது நரம்பு மூளைக்கு போகும். மூளை வந்து படிப்பாக இருக்குது. மூளை வந்து உஷ்ணத்தினால மலரும் போது படிப்பு முடியும். இது ஞானம் தானாக நீ எதையும் படிக்கலாம், தேவானத்தில் எதையும் படிக்கலாம். மூளை மலர ஞானம் தானாக வரும். ஐயா அவரில் மூளை சரசாத்துன்னு வருது. மூச்சு வயிற்றில் வந்ததுதான் சில நாளைகள் குழந்தைய பறிய மூச்சு வயிற்றில் வந்தால் மறுபடியும் வரும்போது சஸ்தாகும். தலைகாய பறிய எப்போ கொடுத்தாங்க மூச்சு வயிற்று பொறியெல்லாம் கொடுத்துருவோம். கரு பொரியல்னா ஒருலாம் இல்லைன்னுவோம், கிடைக்காது. அதனால் இதெல்லாம் வந்து அப்போல்லாம் வந்து அப்படின்னாங்க விஷயம் குருங்கள் படித்தாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன திருவிழாம் சொல்லி மூச்சு காற்று திருவிழாம் திருவிழா யாரும் இதெல்லாம் கல்யாணம் ஆன பிறகு வெளியே போகலாம். பணம் தான் போனாச்சுல வாழ்க்கை நாங்கள் முடிஞ்சு மூச்சு பார்க்கலாம். மரம் போனோம், ஆனால் 70 போகுது. போனால் செட் ஆகாது. திரும்பிடான் போய் வந்து வழி
வழியில் போகிறாங்க போல பார்த்துட்டு படிச்சு ஒரு ஜாலி முடிஞ்சு வெளியே போகிறேன் ஒரு விழா போகிறேன் ஒத்து பார்க்க போகிறான் இது விளக்கு போகுது கிட்ட போகுது ஒத்து பார்க்கணும் சொல்லி இவன் அவன் சொல்லலை நான் நினச்சிட்டேன் ராவண மகா சுவாமி சொல்லியிருக்கேன் உள்ள வந்தான் மாதம் இல்லையா வந்து உள்ள யாரும் சொல்கிறதா தக்க இருக்கலாம் கொஞ்சம் நேரம் போக மாட்டேன் உட்காந்து போட்டு பார்த்துருக்காரு பார்த்து பிறகு அவர் கண்டு விடுவார் வேலையெல்லாம் அடுத்த கண்டு போக மாட்டேன் வாங்கி போட்டு ஏன்னா வெளியே போய் சாதம் பார்க்கணும் வர பார்த்தா ராசிக்கு நல்லா வந்து உட்காந்து ஒரு அதெல்லாம் வெளியில் கிடையாது யாரும் போல ஊரில் யாரும் ஆர்மி போகிறாங்க ரகசியம் அதனால் தாமரை வந்து சொன்னாங்கன்னா வந்து ரைட் சைடு வரலாம் அது வழினால விஷயம்லாம் வந்து தடி வச்சுருவோம் தெரியுமா தடி இருக்கு சடுக்கு இல்லை இது வச்சு அடிச்சுனா நூற்றி ரைட் சைடு வரும் இங்கே தடியை வச்சுனாலும் ரைட் சைடு நூற்றுவோம் புத்தகத்தை அனுப்பிங்க ரைட் சைடு வரும் அதனால தான் படும்போது லெஃப்ட் சைடில் கொடுப்பாங்க கொஞ்சம் இடம் வந்தால் நமக்கு ஆய்வு ஆகும் இடம் வந்தால் ஆய்வு கல்யாணம் இது வரையிலும் அப்படின்னு சொல்கிறாங்க பெண்ணுடைய கரும்பு இல்லையா அது வந்து மண் நீர் நெருப்பு ஏமாநில காசு 4 ஆகுது 4 நம்பரில் வந்து 6 ஆகாயம் ஆன்மா அப்புறம் 7 சேர்ந்தா பழஞ்ச விடுவார் அந்த கரும்பு காசு இல்லையா நிலதம சாப்பிடும் போது உள்ள எடுத்து 24 பண்ணலாம் வெளியே வரும்பொழுது ரைட்டில் வந்தால் பண்ணதான் வரும் நஷ்டம் இல்லை லெஃப்டில் வந்ததுன்னா ஏமாந்தா உள்ள போங்க 4 சேர்ந்து விடுவோம் ஒரு நாள் நம்ம கொண்டு வந்தோம் நேரம் போட்டுருவோம் நிலவை முடிச்சுட்டோம்னா 4 வந்தாங்க வர ஆயிடுப்பாங்க கடைசி மொத்தம் ஏமானம் வந்துட்டு ஆயிடுப்படும் நம்ம உயிர்ப்படும் நான் சொன்னால் ஏமாந்துடாகும் ஏமாவில்லை ஏமானங்கள் வந்தால் ஏமாந்து ஏமானாயிடும் யாரும் ஏமாட்டு வரல இவன் காற்று வழி வரும் அதனால் ஐயா சொன்னாங்க மூச்சு வரலாம் பார்த்துக்குவோம் அது காலியாக இல்லை மூச்சு வரலாம் வரணும் இதெல்லாம் அது ரகசியம் பரவாயில்ல வந்து காமன் சொல்லுவாங்க அது வெளியில் சுத்தரலாம் காமன் சொல்லுவா காமனா என்ன பண்ணுறாங்க முடிவாங்க 3வது அளவு பார்த்து இருக்கிறதெல்லாம் பண்ணிருக்காங்க கையில் இருக்கிறாரு அதெல்லாம் பார்க்கணும் நல்லா டைம் கிடையாது உங்களுக்கு நான் பயிற்சி பண்ண வேண்டாம் கழிச்சு கம்மியாக இருந்தால் மேனேஜர் கழிச்சு இல்லை காணாமல் இப்போ தரக்கு வெற்றியில் வந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா இடத்துல குடியில் பாருங்க குடியில் ஒவ்வொரு போட்டார் பயிர் பண்ண விடுவாங்க இந்த குடியில் ஒரு போட்டார் தர முடியும் இப்போ காமன் என்ன பண்ணுறாங்களா இருக்காங்க நம்ம கீழே மேலே எழுப்பி உடனே முடிஞ்சு தரது இருந்தால் தான் முதல்ல சொல்லுது அப்போல்லாம் முதல்ல சொன்னான் இதெல்லாம் முயற்சி பண்ணி இது உச்சத்தை மேலே கொண்டு வந்து நீங்களாம் சொல்லுவோம் அது நம்மளால முடியும் அவ்வளோ உங்களால் முடியாது அவ்வளோ வேலை நல்லா முடியும் அதனால் ஏற்கனவே தந்தது நம்ம தமிழ் உச்சம் இல்லையா அவனை இறவாங்க அவனை கூப்பிட்டு ஒன்று இங்கே தந்துடும் தந்துச்சுன்னா அப்படி இருக்கலாம் அதாவது 70 வருஷம் வழி போயிட்டு பையன் வீசி பண்ணுறாங்க அதாவது யாருக்காவது போய் சர்வாரில் உள்ளவங்க போய் சாப்பிட்டு வந்துங்க அதெல்லாம் தகவல் பண்ணி தொழில்நுட்பம் அங்கே இருந்துடுவாங்க இப்போ வந்து பரவாயில்ல வருஷம் வந்து 3 முறை போவோம் மடமலை போவோம் உடம்புல மாற்றிருக்கோம் காமெடியெல்லாம் உடம்புல மாற்றி ஏற்படாது இதெல்லாம் ஏற்படாது நம்ம வந்து வாழணும்னு சொன்னால் மனதை செய்யணும்னு சொன்னால் வழி இருக்குது வழி நல்லா முதல்ல பக்தி ஒன்று பக்தி ரெண்டாவது தயவு மூணாவது விருப்பம் அதாவது தாவுன்னா காட்டுக்கு வருதில்லை இதை விட்டு வருதில்லை இந்த தயவு தான் எடுத்து செய்ய மாட்டாங்க தயவு வந்து அவர் ஃப்ளிப்கார்ட் வந்து நம்ம செய்ய மாட்டோம் அது 4 தான் நம்ம வரும் 4 இருந்ததுன்னா ஜெயிக்கலாம் ஐயா என்னன்னு சொல்லிட்டாரு மரணத்து காலம் 4 சொல்கிறார் பிடி மூக்கு 4 தான் மரணத்து காலம் இப்படி நோய் ஆகாட்டம் நோய் அடுத்த பிடி நோய் வந்து உங்களுக்கு வருது நோய் தான் காரணம் நோய் ஏன் வந்து ஆகாரம் சாப்பிட வேண்டியதா நம்ம என்ன பண்ணுறோம் ஐயா சொன்ன மாதிரி சாப்பிட்றதில்ல டேஸ்ட்னா அது சாப்பிட்றோம் அது நம்ம உடம்புல ரத்தம் பார்த்தீங்கன்னா ரத்தம் முதல்ல பண்ணும்போது சின்ன இருக்குது தனியாக இருக்குது ரத்தம் நாடகம் வந்து ஃப்ரீயாக இருக்குது இப்போ 6 வந்து ஃப்ரீயாக இருக்குது குழந்தை கைவிட்டு பாருங்க கை வைக்கிறாங்க 1 மீட்டர் வரும் 1 மீட்டர் வரும் ஒரு
ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ரேஞ்ச் பாருங்க 60 நான் என்னென்ன இந்த சாப்பாடு ஆகாதுன்றாங்க ரத்தம் திக்காகுது. அந்த துவாரம் பாருங்க அது வந்து பொருள் படிக்க சின்னதாக அதனால ஃப்ரீயாக ஆகும் ஹாஸ்பிட்டல் வரையும். அதான் என்ன பண்ணுவோம் ராகசாயம் அண்ணன் வந்து உப்பு புளி என்ன சாப்பிடணும் ஐடியா ஆகாரம் சாப்பிடுவோம்னா ஆகாரம் அண்ணன் வைத்தியம் இல்லை கரெக்டாக இருப்பாங்க 3 நாள் சாப்பிடுவாங்க 3 நாள் வந்து தெரிஞ்சுருந்தாங்க போட்டு சாப்பிடுவோம் டெய்லி போட்டு சாப்பிடுங்க. நம்ம யாரும் சாப்பிட்றது குளத்து ரயில் வந்து கஞ்சாவில் ஒரு பங்கு பூதில் காப்பங்கு முத்து காப்பங்கு தேர்தல் காப்பங்கு வேறு உடச்சி போட்டு பண்ணி மார்னிங் டெய்லி மார்னிங் பால் ஒரு ஸ்பூன் போட்டு வெள்ளம் போட்டு சாப்பிட்றதில்லை. யாருமே சாப்பிட்றதில்லை. பிராணாயம் பண்ணுறாங்க பிராணாயம் என்ன பண்ணுறாங்க 2 மணி நேரம் பிராணாயம் பண்ணுவோம். நாடு சிச்சாகும் நல்லா சாப்பிட்டா நாடு சிச்சாகும். ஐயா அது எதுவுமே உள்ள இதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. நாடு சிச்சியாது கஷ்டம் ரெண்டாவது டைம்லெஸ் இருக்காது. எந்த வேலை இருந்தாலும் சரி படம் பொருள் வேலை தெரியல ரிஸ்காக இருக்குது நிறைய ரத்தம் சொல்லுவோம் டைம்லெஸ் இருக்காது. 3வது ஜீரண சக்தி வந்து நல்லா இருக்கும். எப்படி உண்டாவா